ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி டிக் டிக். டே 11ல் நான் என்ன படிச்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, 9த்தில் உள்ள கலைச்சொற்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் 1க்கு கிருஷோபா அகாடமியில் டைம் அண்ட் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. நான் போன தடவையும் கிருஷோபா பேட்ச்சில் தான் இருந்தேன். அப்போ டைம் அண்ட் ஒர்க்லாம் வந்து எழுதி வச்சுருந்தேன். அதை தான் இன்னொரு தடவை ஒரு 20 சம்ஸ் பார்த்தீங்கன்னா, அதில் ரிவைஸ் பண்ணியிருந்தேன். டே 11க்கு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு ராஜு சார் வந்து இணை எழுத்துக்கள் போட்டிருந்தாங்க. அதை ஒரு தடவை வீடியோ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அதை நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாலிட்டிக்கு வினிதா மேம் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. அதையும் ஒரு தடவ ஃபுல்லா பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டேன். இதான் நான் 11க்கும் 12க்கும் பண்ணியிருந்தேன். 11 அன்னைக்கு என்னால வீடியோ போட முடில. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதுனால எதா இருந்தாலும் ஒரு வேலை புதுசா வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாருக்குமே அப்படிதான். நம்ம ஒண்ணு பண்ணியிருப்போம். அந்த ஷெட்யூலுக்கு ஏத்த மாரி நடக்காது. டிஃப்ரெண்ட்டா ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும். திடீர்னு கெஸ்ட் வருவாங்க. திடீர்னு ஏதாச்சும் டெத்து, நல்லது, கெட்டது அந்த மாரி போற மாரி இருக்கும். நீங்க வச்சிருக்க டைமிங்கில உங்களால படிக்க முடியல. அது அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. இல்ல இது மாரி ஏதாச்சும் வந்துருச்சு அப்படின்னா, அத நெனச்சு வருத்தப்படாதீங்க. அன்னைக்கு எவ்வளோதான் முடியும்னா கொஞ்சோண்டு படிச்சுட்டு விட்டுருங்க. அத அடுத்த நாள் பார்த்துக்கலாம். ஏன்னா, நாள் எப்பயும் ஒரே மாரி இருக்காது. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாரி தான் இருக்கும். அத நெனச்சு நீங்க படிக்கிறத விட்றாம கன்சிஸ்டன்ட்டா படிங்க. நம்ம எந்த அளவுக்கு தொடர்ச்சியா விடாம படிக்கிறோமோ, அதுக்கேத்த மாரி தான் நம்ப டார்கெட் சிலபஸ்லாம் நோக்கி போயிட்டுருக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டே 12ல பார்ப்போம். தேங்க் யூ.